நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். வணக்கம் உண்மையான உறவுகளே. இந்த வீடியோ எஸ்பிஐ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் உங்கள் எல்லாருக்காக தான். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் விஷயத்தில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய செயல்கள் இருக்குது. இந்த செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம சரியாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுடைய சேனலுக்கும் எந்தவித பிரச்சனை வராது. எஸ்பிஓக்குள்ளேயும் சரியான அமௌண்ட் ஆட் ஆகும். அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குது, அது உங்களுக்கும் தெரியாமல் இருக்குது. அதை தான் விளக்கத்துடன் இப்போ நம்மளோட வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டுங்க. எஸ்பிஓட டெய்லி அப்டேட்ஸ் எப்போவுமே நம்மளோட சேனலில் தெளிவாக கொடுக்கப்படும். ஸோ இப்போது நம்மளோட எஸ்பிஓக்குள்ளே இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரோட ப்ராப்ளமே, நம்ம ஒரு வீடியோவுக்கு ஒரு லிங்க்கை கொடுத்து நம்ம அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம். அந்த லிங்க்கை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெய்ட் ப்ரொமோஷனுங்கிறத ஆட் பண்ணியே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறதும் இருக்கணும். இது ரிலேட்டடாக எஸ்பிஓ மெம்பர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸும் ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். யூடியூப் பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அந்த பெய்டு ப்ரொமோஷன்னா நம்ம பணம் வாங்கிட்டு அந்த இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே போங்க, இந்த பொருளை வாங்குங்கன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம பணம் வாங்கியிருந்தால், நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுறோம்னா நோ ப்ராப்ளம், அதுக்கு ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டோ ஆர் லிங்க்கோ ஏதாவது ஒன்று ப்ரொமோட் பண்ணுறோம்னா, நம்ம காசை வாங்கி ப்ரொமோட் பண்ணுறோம்னா அதுக்கு பெய்ட் ப்ரொமோஷன்னு யூடியூப் சேனலில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு பர்சனலாக கேஸ் கூட உங்கள் மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த யூடியூப் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். அதை நான் வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. யூடியூப் சேனல் ஓன் வாய்ஸ். இந்த ஓன் வாய்ஸுங்கிறது நம்மளோட வீடியோஸில் ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக அந்த லிங்க்கை நம்ம திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு டான்ஸிங் வீடியோ, ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோ, இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 30 செகண்டாவது உங்களோட ஓன் வாய்ஸில் கண்டினியூவாக பேசி ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க. ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு உங்களோட நார்மலாக என்ன வீடியோவோ அதை நீங்கள் பண்ணுங்கள். பட் வேறு ஒரு பியூராக இருக்கிற மாதிரி மியூசிக்கோ, பியூராக இருக்கிற மாதிரி சாங்ஸோ ஏதோ கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரோல் பண்ணுற மாதிரி லைட்டாக வாய்ஸை கொடுத்துட்டு அதுக்கு இடையில சாங்ஸ் வர மாதிரி, அந்த மாதிரி நம்மளோட வாய்ஸ் ஆட் ஆகி வந்தால் கூட நோ ப்ராப்ளம் தான். யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் வெரிஃபை, இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எஸ்பிஓ கொடுத்துருக்க சைட்டுக்குள்ளே போய் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளோட யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் வெரிஃபைன்னு ஒன்று கேட்கும். அதுக்கு காரணம் நம்ம லிங்க்கை ஆட் பண்ணுறோம். இந்த லிங்க்கை நம்ம ஆட் பண்ணணும்னா நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கணும். 2 மாதத்துக்கு மேலே அந்த சேனல் நல்லபடியாக க்ரோத் ஆகி ரன் ஆகுதுன்னா இந்த இஷ்யூ உங்களுக்கு வராது. பட் நியூ சேனல் இதுக்குன்னே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இந்த லிங்க்கெல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வெரிஃபை பண்ணி ஆகணும். இதுக்கு 3 விஷயம். ஒன்று, நீங்கள் டைரெக்டாக வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேஸை ரொட்டேட் பண்ணி காமிச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகும் 24 ஹவர்ஸில். இல்லைனா உங்களுக்கு வேறு ஐடென்டி ப்ரூஃப் கேட்பாங்க, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. இதில் உங்களுக்கு அதை ஐடென்டி ப்ரூஃபாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா அதுவும் 24 ஹவர்ஸுக்குள்ளே சப்மிட் ஆகும். அப்படி இல்லைனா உங்களோட சேனல் 2 மாதத்துக்கு மேலே நல்ல க்ரோத் ஆகுதுன்னா அதுக்குள்ளே டைமிங் உண்டு. அந்த டைமிங்கில் தான் இந்த சேனலோட வெரிஃபை கம்ப்ளீட் ஆகும். ஸோ நாம் உழைக்க வந்திருக்கோம், சம்பாதிக்க வந்திருக்கோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரியான முறையில் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ இது யூடியூப்போட கண்டிஷன். இந்த யூடியூப்போட கண்டிஷனை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் உங்களுக்கு கிளியராக ஃபுல்லாக விழும். அப்படி இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்காது. ஸோ அது பாதியிலேயே ஸ்டாப் ஆகி நிற்கும். அப்படி உங்கள் யாருக்காவது இருக்கான்னு பாருங்கள். நிறைய சேனல் 2 மாதத்துக்கு மேலே ஓப்பன் பண்ணி நல்ல க்ரோத்தில் போயிட்டுருக்க சேனல்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உண்டு. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிடுங்க. என்னோட சஜஷன், எந்த ஒரு ஐடென்டி ப்ரூஃப் எதுவுமே கொடுக்காதீங்க. 2 மாதத்து வரைக்குமே வெயிட் பண்ணாதீங்க.
ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி உங்களோட ஃபேஸை அது ரொட்டேட் பண்ண சொல்கிற மாதிரி கரெக்டாக வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெரிஃபை ஆகும். 24 ஹவர்ஸில் கம்ப்ளீட் ஆகும். பட் அது இதுக்குன்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் நிறையவே உண்டு. அது நீங்கள் தானா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். யூடியூப் டிஸ்க்ளைமரில் நீங்கள் ஒரு ஃபார்மெட்டில் உண்டு. அந்த ஃபார்மெட்டில் உள்ள நீங்கள் டிஸ்க்ளைமரை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களோட வீடியோஸ்லேயுமே நீங்கள் அந்த டிஸ்க்ளைமர் ஒரு வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நான் தனியாக ஒரு கம்ப்ளீட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக அது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஸ்பான்சர் பை அப்படின்னு இன்னொரு இடத்த நம்ம குறிக்கும்போது நமக்கு தனிப்பட்ட எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால் நீங்கள் இதில் கன்ஃபார்ம் இதில் இருந்துக்கோங்க. யூடியூப் கேட்டகரி வீடியோஸ். நீங்கள் இந்த யூடியூப் கேட்டகரி வீடியோஸ்னு வரும்போது ஜென்ரலாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோவை நீங்கள் ஜென்ரலாக ஃபன்னாக பேசி போடுறீங்கன்னு வைங்களேன். அப்போ அது எதுலலாம் போகும்னா, நீங்கள் ஃபன் சேனல் காமெடிக்குள்ளே கொடுக்கலாம், கொடுக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம், குக்கிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீடியோக்குள்ளே பல கண்டென்ட்ஸ் இருக்கும். அந்த கண்டென்ட்ஸில் ஜென்ரலாக ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதை நம்ம கேட்டகரியாக சூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். இது நம்மளுடைய சேனல். நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோஸ் போட்டாலும் அது நோ ப்ராப்ளம். பட் அடல்ட் கண்டென்ட்டும் அதர் ஜாபை பற்றி ப்ரொமோஷனும் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர நீங்கள் என்ன வீடியோஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணி போடலாம். இது நம்மளுடைய சேனல். நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோஸ் போடுறோமோ அந்த வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி டைட்டில்ஸ் இருக்கணும். நீங்கள் டைட்டில்ஸை கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன டைட்டில்ஸ் இருக்கணுமோ அதை கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. அதை கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் வர மாதிரி கொடுங்க. ஷார்ட்டாக கொடுக்காதீங்க. ஆப்பிள், ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரே வேர்டாக கொடுக்காம ஒரு கண்டினியூ ஒரு சென்டென்ஸ் வர மாதிரி கொடுங்க. உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. சில பேருக்கு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டைட்டில் 10 வேர்ட்ஸ் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எரர் வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூவாக அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டிலை வைங்க. அந்த வீடியோஸில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 30 வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஒரு வீடியோவை பற்றி போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் குக்கிங்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கிரேவி வைக்கிறீங்க. அந்த கிரேவியில் நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணுறீங்க அது எல்லாத்தையுமே நான் இது எல்லாமே ஆட் பண்ணி நியூவாக ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த லாங்குவேஜில் தான் நான் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தாங்கன்னு நீங்கள் அழகாக கீழே உங்களுக்கு இந்த மாதிரி அந்த வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே கொடுத்துருக்க அந்த காப்பி பேஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பைன்னு, இதையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. இதை அந்த 30 வேர்ட்ஸுக்குள்ளே கால்குலேட் பண்ணக்கூடாது. நீங்கள் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட குக்கிங்ஸாக இருந்ததுன்னா ஆஷ் குக் தமிழ், ஆஷ் ஃபேவ் குக், நல்லா நிறைய கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்து பாருங்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களோட சேனலில் வியூஸ் வரலை அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை. பட் வியூஸ் வரலைன்னு வெக்ஸ் ஆகாதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிய போகிறது கிடையாது. இப்போ தான் நீங்கள் யூடியூப்குள்ளே வரீங்க. யூடியூப்பில் நிறைய இருக்குது. ஸோ அதை கற்றுக்கணும்னா நிறைய அனுபவங்கள் தேவை. தொடருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனாலே எனக்கு அது தெரியலை இது தெரியலைன்னு உங்களோட மனசை நீங்களே குழப்பிக்கிட்டு நிற்க வேணாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும். வேறு இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ், இன்ஸ்டாகிராமில் யூஆர்எல் எங்களுக்கு கரெக்டாக சப்மிட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 o'clock மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதே எரர் மறுபடியும் வருதுன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்டர்ஸ்க்கு. அந்த எரர் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டுனா நீங்கள் எனக்கு கிளியர் ஆகிட்டு சப்மிட் பண்ணியாச்சு அப்படிங்கிறத கமெண்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண. யூடியூப் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும்னு. ஸோ அதை எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. டைரெக்டாக க்ரோம் ப்ரௌசர் வந்துட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு மேலே இந்த மாதிரி காமிக்கும். அதை கொடுக்காம நீங்கள் லாகினை கொடுங்க. லாகினை கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரௌசருக்குள்ளே போகும். ப்ரௌசருக்கு உள்ளே போன பிறகு உங்களுக்கு சைடில் நீங்கள் சைடில் உங்களுக்கு காமிக்கும். உங்களுடைய என்ன மெயில் ஐடி என்ன யூடியூப் சேனல் அப்படிங்கிறத காமிக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டு இதில் பாருங்கள், இதில் க்ரியேட்டுன்னு இருக்கும்.
நீங்கள் வீடியோவை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் இதில் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் கிரியேட்டுன்னு இருக்கும். 7 நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க. அதுவும் சம்பாதிக்கிறதுக்காக பண்ண போகிறீங்க. ஸோ இதை உங்களுடைய சேனல் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க. அப்படி இல்லையா அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. பட் அதுக்கும் எஸ்பிஓக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை. எஸ்பிஓவில் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயுமே உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இந்த ஸ்பான்சர் அப்படின்னு கொடுத்தோம்னா வராது. பட் பர்சனலாக உங்களுக்கு அஃபிஷியலாக எதுவும் லீகலாக ப்ராப்ளம் வர்றதுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பண்ணிடுங்க. இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன், அப்லோட் வீடியோஸ் கொடுக்குறேன், செலக்ட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன், இப்போ மீடியா பிக்கர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எது தேவையோ நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகின பிறகு இதிலெல்லாம் டிஸ்கிரிப்ஷனு, தம்ப்லைனு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு இதில் ஷோ மோர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஷோ மோரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காமிக்காது. யூடியூப் ஸ்டூடியோவிலையுமே ஷார்ட் வீடியோஸில் தான் ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு லென்த்திங் வீடியோ நீங்கள் போடும்போது இந்த யூடியூப் ஸ்டூடியோ ப்ரௌசருக்குள்ளே வந்தால் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நார்மலாகவே காமிக்கும். இந்த இதில் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுக்கு இதில் டிக் பண்ணிடுங்க. இதில் டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்னதெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இந்த சைட் பாருங்கள், இதில் நெக்ஸ்ட்டுன்னு காமிக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு இது எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கடுத்தது அப்படியே நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். இதில் இந்த டிக்கை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டாலே போதும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டா இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்தது ப்ரைவேட்டாக பப்ளிக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிரும், அவ்வளோதான். ஸோ இதுதான். இது நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக இது தேவைப்படுறது. உங்களோட பர்சனல் லைஃப்பில் பாதிக்கப்படக்கூடாதுன்னா இது நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது ஒரு சஜஷன், நாட் அ கண்டிஷன். ஓகே, ஸோ நன்றி உறவுகளே. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரீப்ளை பண்ணுறேன். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.